Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா வீட்லயே சிம்பிளா டேஸ்டியா நல்லா கடையில செய்யற பரோட்டா போல லேயர்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் போல் கொஞ்சம் சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம இது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிடுறேன். இதை நம்ம 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும், நம்ம பரோட்டா பஞ்சு போல் வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இது போல் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். 12 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது போல் ஒரு குழி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா சைட்ஸ்லாம் இழுத்து இழுத்து விட்டு ஒரு பால் ஷேப் கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. காயாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கோட் பண்ணிடுங்க. இதை மூடி வச்சிடலாம். மினிமம் 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் வரைக்குமாவது இது ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை பால்ஸாக பிரிச்சுக்கலாம். இது போல் கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். எனக்கு 6 உருண்டை வந்தது. ஒவ்வொரு பால்ஸையும் இந்த மாதிரி எடுத்ததும் சைட்ஸை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பால்ஸில் ஆயில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இது போல் ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் ஒரு பால் வச்சு நான் கையாலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நல்லா மெலிசாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது போல் சின்ன சின்ன ஓட்டைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொறுமையாக எடுத்துருங்க தட்டில் இருந்து. இது போல் சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எண்டை கீழே வச்சுட்டு இது ரவுண்டாக சுற்றுங்க. இன்னொரு எண்டை இப்படி லாக் பண்ணிடுங்க. இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். அதே போல் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கத்தியால் கோடு போட்டுக்கோங்க. அதை இது மாதிரி சைட்ஸை பொறுமையாக எடுத்து விட்டுக்கோங்க. அதையும் இதே போல் ரவுண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை டக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தட்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. இதை கையாலே இப்படி தட்டிக்கோங்க. வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையால் கூட உருட்டிக்கலாம். கல் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பரோட்டாவை போட்டுடலாம். வேணும்னா மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருங்க. நம்மளுடைய பரோட்டா ரெடி. இது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணோம்ல அந்த பரோட்டா பாருங்க எவ்வளோ அழகா லேயர் லேயரா வந்திருக்குன்னு. இது கத்தியால கீறி கீறி பண்ணோம்ல செகண்ட் மெத்தட் அந்த பரோட்டா, இதுவும் அழகா லேயர் லேயரா வந்திருக்கு. இப்போ 3 பரோட்டா போல சேர்ந்ததும் நம்ம நல்லா சைட்ஸ் அடிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் பரோட்டா. இது போல நல்லா வேகமா அடிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்ட் அண்ட் லேயர்டு பரோட்டா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.